வணக்கம் நண்பர்களே. கோவையை சேர்ந்தவர் தான் யூடியூபர் டிடிஎஃப் வாசன். அவருக்கு பார்த்திங்கன்னா தற்சமயம் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, விபத்தில் சிக்கியிருக்கிறாரு. அது சம்மந்தப்பட்ட ஒரு சில தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை மட்டும் முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் தினந்தோறும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்களை பற்றின ஒரு தகவல்களை ஷேர் பண்ணுறோம். முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்சிபுரத்தில் கோவையை சேர்ந்த யூடியூபர் டிடிஎஃப் வாசன் 22 வயசு ஆகுது. அவருக்கு இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்று சாகசம் செஞ்சு யூடியூப்பில் பதிவு செய்து பிரபலமானவர் தான் டிடிஎஃப் வாசன். தற்சமயம் மஞ்சள் வீரன் என்ற படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. நேற்று முன்தினம் சென்னையிலிருந்து ஒசூருக்கு ஐபூசா என்ற இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறாரு. அப்போது காஞ்சிபுரம் அடுத்த பகுதியில் செல்லும்போது முன் ஜாக்கிரதை காரணமாக பார்த்திங்கன்னா வீலிங் செய்திருக்கிறாரு. அப்போது தூக்கி வீசப்பட்ட டிடிஎஃப் வாசன் தடுமாறி தூக்கி வீசப்பட்டார். பலத்த காயமடைந்த அவரை அங்கிருந்து மீட்ட பொதுமக்கள் காஞ்சிபுரம் அடுத்த தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அதன் பின்னர் அவர் பார்த்திங்கன்னா மேல் சிகிச்சைக்காக சென்னை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. தலைக்கவசம் மற்றும் உயிர்கவசம் உடைகளை அணிந்திருந்தால உயிர் தப்பிச்சார், இல்லைன்னா அவர் உயிர் தப்பிச்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இருப்பினும் அவர் கை கால்களில் மிகப்பெரிய காயங்கள் ஏற்பட்டிருக்கிற மாதிரியும் கை கால்களில் பிளேட்டு வைக்கும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா காயமடைந்திருக்கிறதா அவருடைய நண்பன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. வாசன் தொடர்ந்து இது போன்ற ஆபத்தான முறையில் பைக் பயணம் செய்வதால் வாடிக்கையாக வச்சிருக்கிற ஆபத்தான முறையில் பைக் ஓட்டுவதை பார்த்திங்கன்னா ஒரு பொழுதுபோக்காக வச்சிட்ருக்காரு. அவர் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருக்குது. நேற்று காயமடைந்த நிலையில் வாசனின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எதிர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நேற்று முன்தினம் நடந்த விபத்து தொடர்பாக வாசன் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில் சாலை விதிகளை மீறி ஆபத்தான முறையில் பைக் ஓட்டியதற்கு காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 3 பிரிவுகளின் கீழ் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் போலீஸார் வாசனை கைது செஞ்சுருக்கிறாங்க. கையில் கட்டுடன் போலீஸார் அவரை கைது செய்த வீடியோக்கள் வெளியாகிருக்கு. ஸோ இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.